வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமாவிங்கன். வணக்கம் சார். வணக்கம். நான் சாந்தகுமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், சென்னையிலேருந்து. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, குறிப்பாக தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வருது. இப்போ எல்லார்ட்டையும் அதாவது ஒரு நிகழ்வு ஆரம்பிச்சுட்டு அதற்கு தேதி முதற்கொண்டு குறிச்சிட்டு நம்மள்ட்ட கேட்க வருவாங்க, எப்படி போகும் பிஸ்னஸ்ஸு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இப்போ அவங்களுக்கு உதாரணமாக மீன லக்னம் அக்ஷய லக்னமாக போகுது அப்படின்னா நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், சார் எனக்கு மீன லக்னம் அக்ஷய லக்னம் சார், நீங்கள் தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, ஏன் பண்ணக்கூடாதுங்கிற ரீசனை சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். சொல்ல முடியுமா சார்? கரெக்டுமா. பாருங்கள், மீன லக்னத்துக்கு குறிப்பாக சொல்லணுன்னா 2 குடையவன் தான் 8 குடையவனாகவும் வருவார். 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாயாக இருக்கார். இந்த 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாயை தான் 2க்கு 8ஆம் இடத்து அதிபதியாகவும் வருவார். இதுவே பெரிய தடையாக அவங்களுக்கு இருக்கும். முதல்ல இது நம்ம சிம்பிளாக டைரெக்டாகவே புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். மீன லக்னம் பொறுத்தளவில் அங்கே இருக்க நடைமுறை சிக்கல் 10ஆம் இடம் அப்படிங்கிறது அதே குரு பகவானாக இருக்கிறதுனால ஜாதகர் டென்ஷன் ஆவாங்க, ரொம்ப அனுபவசாலியாக இருப்பாங்க. இந்த அனுபவமே பிரச்சனையாக இருக்கும். இது ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தர் வர்மக்கலை படிக்கிறதுக்கு போனாராம். வர்மம்லாம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டு வீட்டுக்கு திருப்பி வரும்போது அவங்க தொழுவத்தில் மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துதான். இப்போ அந்த மாடை துரத்தணுன்னு அடிக்கிறதுக்கு குச்சி எடுத்துகிட்டு போனால் இங்கே அடிக்கலான்னு நினைக்கும் போது அந்த இடத்துல ஒரு வர்மம் தெரியுது, அங்கே அடிக்கலான்னு அங்கே ஒரு வர்மம் தெரியுதான். இப்போ இந்த வர்மங்கள் தெரிஞ்சதுனாலேயே அடிக்காமல் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாராம். ஐயோ அதுக்கு எதா ஆகிடும்னு. அங்கே ஒரு சின்ன பையன் தானா, ஒரு குச்சி எடுத்து 2 தட்டு தட்டினானா மாடு ஓடி போயிச்சான். இவ்வளோ சிம்பிளான விஷயத்த கூட ரொம்ப அனுபவம் வாய்ந்ததுனாலேயே செய்ய முடியாத சூழ்நிலைகள் வரும். தனக்குத்தானே டென்ஷன் ஏற்றிக்கக்கூடிய தன்மை அங்கே இருக்கும் மீனத்துக்கு. இந்த 4 லக்னங்கள் குறிப்பாக தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, தொழில் முதலீடு பண்ணக்கூடாதுன்னு எடுத்துக்கோங்க. 2க்கும் வித்தியாசம் இருக்குது. தொழில் பண்ணுறதுன்றது ஏற்கனவே இருக்க தொழில் வேறு, இல்லை முதலீடே போடாத பல தொழில்கள் இருக்குது. முதலீடே போடாத தொழில்கள் வரும்போது அது அனுபவம் வாய்ந்த தொழில்களாக அமையும். அனுபவம் வரணும். அனுபவம் வர்றதுக்கு முதலீடு போடாமல் தொழில் பண்ண தெரியணும். அப்படிலாம் பண்ண முடியுமான்னா இன்றைய காலகட்டத்தில் பல வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பணம் போடாமல் இருந்தீங்கன்னா, முதலீடு போடாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் கற்றல் நிறைய இருக்கும். அப்போ இங்கே அனுபவம் மட்டும்தான் கிடைக்கும். இதை நல்லா கவனிச்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இந்த லக்னத்துக்கு என்ன நடைமுறை சிக்கல் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, இதே ஒருத்தங்க நான் ஆரம்பிச்சிட்டேன், ஏன்னா 10 வருஷம் ஒரு லக்னம் அப்படிங்கிறது, நான் ஒரு 5 வருஷம் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் முதலீடு போட்டுட்டு நான் அதில் ஆரம்பிச்சிட்டேன். இனி அடுத்த காலங்கள் நான் எப்படி கடக்க போகிறேன்? கரெக்ட். அதே மாதிரி அவங்களுடைய கடனுடைய அளவு அது எப்போ தீரும்? ஏன்னா இங்கே இது ஆரம்பித்தா இங்கே ஆப்போசிட் அதோட எதிர்விளைவு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கரெக்ட். பட் நிறைய நண்பர்களுக்கு அது தெரியாது. நான் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டேன், இப்போ என்ன பண்ணணும், அடுத்தடி என்னால் எப்படி ஃபாலோ பண்ண முடியும், அதே மாதிரி என்னுடைய இன்கம் எப்படி, என்னுடைய கடன் எப்படி, இது எல்லாத்தையும் சேர்ந்து கேட்பாங்க. கரெக்ட். அவங்களுக்கு என்ன பதில்? அப்போது உங்களுக்கு தொழில்னு ஒன்று புரிஞ்சிச்சுனாலே இது நிறைய விஷயங்களை பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்குன்ற நிகழ்வு புரியும். 2ன்றது வருமானம், 4ன்றது முதலீடு, 5ன்றது ஒழுக்கம், சரிங்களா, 6ன்றது சிறு கடன்கள், 8ன்றது தீரா கடன்கள், 10ன்றது அழுத்தம். தொழிலே அதுதான், அழுத்தமும் அதுதான். அப்போ லாபம் நஷ்டம் இது அத்தனையும் கலந்தது தான் ஒரு தொழில். அப்போது ஒரு நல்ல ஜோதிட அறிவு இருந்தால் தொழில் தொடங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ நமக்கு எப்படி இருக்குதுன்னு எல்லா பாவமும் கரெக்டாக இருக்குமான்னா அப்படி ஒன்று அமையாது. அப்போது உங்களுக்கு லாபம் ஜாஸ்தி வரும்போதெல்லாம் கடன் கூடவே தான் செய்யும். இப்போ கடனை எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு தெரியுமே தவிர உங்களுக்கு லாபத்தை கூட்டும் போதெல்லாம் கடன் கூடும் இயல்பாகவே. லாபமும் கடனும் கூட வரும். ஆனால் இந்த லாபம்னா என்ன, வருமானம்னா என்ன, இது 2க்குமே நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியாமல் தொழில் தொடங்குறாங்க. இன்றைக்கி காலகட்டம் எப்படின்னா, ஏதோ ஒரு சிறு வேலைகள் செஞ்சுட்டு நான் தொழில் பிஸ்னஸ் ஓனர்னு சொல்லிக்கிறாங்க. பிஸ்னஸ் ஓனர் வேறு, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுன்றது வேறு. நீங்கள் அப்போ ஒரு 100 பேருக்கு வேலை கொடுத்தா தொழில் ஓனர் அப்படின்னு அர்த்தம் பண்ணால் அப்பயும் இல்லை, அதுவும் சுய தொழில் தான். பல பேர் பெரிய 10 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட அவங்களுக்கு வெறும் சுய தொழிலாக தான் இருக்குது. இப்போ சுய தொழில்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் இருந்தால் பிஸ்னஸ் ஓடும், நீங்கள் இல்லைன்னா பிஸ்னஸ் ஓடாது அப்படிங்கிறது தான் சுய தொழில். இது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய தொழிலாக வேணாலும் இருக்கலாம். ஒரு 6 மாதம் லீவ் எடுத்து உங்கள் தொழிலிருந்து நீங்கள் ஒரு ட்ரிப்பு போயிட்டீங்க, உங்கள் 6 மாதம் கழித்து உங்கள் பிஸ்னஸ் ஓடாதுன்னு பாருங்கள். ஓடாது, ஒரு நாள் கூட இருக்காது சார் அப்படின்னா நீங்கள் சுய தொழில் பண்ணுறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ பணம் போட்டிருக்கீங்க, எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்கன்றது கணக்கே கிடையாது.
இந்த சுய தொழில் இந்த 4 இடங்களில் சரியாக இருக்காது. அப்போது இந்த இடங்களில் வந்து சுய தொழில்ன்றது எப்படின்னா, இது ஒரு ஆரம்ப நிலை தான், தொழிலினுடைய ஆரம்ப நிலை. ஒரு தொழில் நல்ல நிலையாகணும்னா குறைந்தபட்சம் 1000 நாட்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுனா மட்டும்தான் அது சஸ்டெயினே ஆகும். இப்போ 2.25 வருஷம் ஒரு தொழில் ரன் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியல. 2.25 வருஷத்துக்குள்ளாரே லாபம் பார்க்கணுன்னு நிறைய பேர் முனைவு எடுக்கிறாங்க. தொழிலில் லாபம் வந்ததுன்னா அதுக்கப்புறம் அது ஓடாதுன்னு அர்த்தம். இது தொழில் பற்றின விஷயங்கள் இப்போ நம்ம பேசுகிறது. இதெல்லாம் புரியாமல் நான் ஒரு தொழில் தொடங்கின உடனே எனக்கு லாபம் வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கிறது நமக்கு தொழில்னா என்னென்னே தெரியலன்னு அர்த்தம். இதை முதல்ல புரிஞ்சுக்குவோம். சரிங்களா? ரைட்டு. அப்போது ஆரம்ப காலகட்டம் எப்படி இருக்குன்னா, எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறோம். நிறைய பேர் தொழில் தொடங்குறதுக்கான முனைப்பு இன்றைக்கி அதிகம், வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி, நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஐடியாவே தொழில்னு நிறைய பேர் பேசிகிட்டும் இருக்காங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, நான் அனுபவப்பட்டு சொல்கிறேன். ஐடியா இருக்கவங்க எல்லாம் தொழில் முனைகிறதுக்கு கிடையாது. இந்த ஐடியா சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸாக செட் ஆகிடுச்சுன்னா பெரிய பண முதலைகள் அந்த தொழிலை வந்து அப்படியே விலை கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ வாட்ஸ்அப் வந்து ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி காமிச்ச உடனே மார்க் ஜக்கர்பர்கர் வந்து அதை விலை கொடுத்து எடுத்துட்டார். இந்த மாதிரி டேக் ஓவர் நடந்துடும். இப்போ தொழில்னு எடுத்துக்கிட்டால் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, லாபம் வரணும், அது உடனே வரணும்னு எதிர்பார்க்க முடியாது. அப்போது எனக்கு ஒரு 10 கோடி ரூபா முதலீடு போட்டு நான் ஒரு தொழில் தொடங்குகிறேன் அப்படின்னா, என்கிட்ட குறைந்தது 30 கோடி ரூபா பணம் புரட்டக்கூடிய அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். 30 கோடிக்கு சோர்ஸ் இல்லாமல் நீங்கள் அந்த தொழில் தொடங்கிட்டீங்கன்னா அது கட்டாயமாக ஓரளவுக்கு சக்ஸஸ் வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அது ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் கடன் கொடுப்பீங்க, நீங்கள் கிரெடிட் பிஸ்னஸ் இல்லாமல் பண்ண முடியாதுன்னு நீங்களாக நினச்சிக்குவீங்க. கிரெடிட் கொடுத்து உங்கள் பணம் எல்லாம் வெளியில் போய் நிற்கும். அப்போ மேற்கொண்டு ரன் பண்ணுறதுக்கு திரும்ப பணம் தேவைப்படும். இப்போ திரும்ப முதலீடு போடுவீங்க. இப்போ முதலீடு போடணும். நல்லா தான் இருக்குது பிஸ்னஸ்ஸு, உங்கள் பார்வைக்கு நல்லா இருக்குது, கிரெடிட் கலெக்ட் ஆகாத வரைக்கும் அது பேர் சேல்ஸே கிடையாது. வெளியில் கொடுத்த பணம் திருப்பி வந்தால் மட்டும்தான் அது வருமானம். அப்போ தான் அதில் வந்து லாபம்னு எடுக்க முடியும். ஆனால் வெளியில் நிற்குது, என் லாபம்லாம் வெளியில் நிற்குதுன்னுவாங்க, அது லாபமே கிடையாது. அது லாபம்னு கன்சிடர் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு தொழிலே புரியலன்னு அர்த்தம். என்னுடைய நேரம் போடுறேன், என்னுடைய உழைப்பு போடுறேன், அதுக்கான மாதம் ஒரு வருமானத்தை அவங்கவுங்க எடுத்துடணும். அது எடுத்தது போக ஒரு ஆண்டுக்கு செய்த எல்லா செலவினங்கள் போக மிச்சம் இருக்கிறது பேர் லாபம். ஏன்னா என் சம்பளமே எடுத்துக்க மாட்டேன், நான் வேலை செய்வேன்னா என் எம்ப்ளாயிக்கு எல்லாருக்கும் நான் சம்பளம் கொடுத்துருவேன், அவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. ஆனால் என் குடும்பம் மட்டும் கஷ்டத்துலேயே இருக்கும். அவங்க அந்த தொழிலோட நுணுக்கம் அப்படிங்கிறது அங்கே தெரியல. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான், ஒருத்தங்க ஒரு லட்சம் போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அந்த மாதம் 6 மாதத்துக்கு அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு கடை வாடகை, எலக்ட்ரிக் பில்லு இதெல்லாம் அவங்க எடுத்து வச்சுட்டு தான் அவங்க அந்த 6 மாதம் வரைக்கும் அவங்களுடைய இன்கம் என்னன்னு தெரிஞ்சால் தான் இவங்களுக்கு லாபமாக நஷ்டமா அப்படிங்கிறது தெரியும். சிலர் அந்த யோகம் இருந்ததுன்னா, தன்னை உணரக்கூடிய ஒரு தன்மை இருந்ததுன்னா இதை செய்துட்டால் பெரிய பெரிய இடங்களில் சக்ஸஸ் அப்படிங்கிறது ஆகிறாங்க. எது சக்ஸஸ் அப்படிங்கிறத தெரிந்து செய்யணும். நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. இந்த அனுபவம், இந்த பக்குவம் இல்லாமல் செய்கிறவங்க தான் நிறைய பேருக்கு தோல்வி அப்படிங்கிறது இருக்குது. இன்றைக்கி பெரிய பெரிய முதலாளிகள் இல்லைனா பெரிய இடங்களில் தொழிலில் வெற்றின்னா ஒரு 6 மாதத்துக்கு உண்டான ப்ராஜெக்ட் அவங்களுக்கு என்ன வருதோ இதை வந்து ஆல்ரெடி முன்னாடியே பேங்கில் போட்டு வச்சுருப்பாங்க. அவங்களுடைய பெருக்கிறவங்க கூட்டுறவங்களேருந்து அவங்களுக்கு தேவையான அனைத்து நபர்களுடைய சேலரி மதிக்கொண்டு இந்த தொழிலேருந்து எடுக்க மாட்டாங்க. அந்த ஆல்ரெடி சேர்த்து வச்சதை தான் அவங்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கையில் என்ன இருக்குதுன்னு சேர்த்து வச்சு பார்க்கும்போது தான் இது லாபமாக நஷ்டமா, இதை நம்ம மேலும் கொண்டு போகலாமான்னு அதைத்தான் சார் சொல்லுவாங்க. முதலீடுகள் அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிற மாதிரி போடக்கூடாது அப்படின்ட்டு. அப்போது ரன்னிங் கேபிட்டல்னு சொல்லுவாங்க, ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. பேங்க்ஸ் வந்து ஓடி கொடுக்கும். உங்களுக்கு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய ஆர்டர்ஸ் வருதுன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்னு பேங்க்கு சொல்லும். தயவுசெய்து இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸையும் ஆடிட்டர்னுடைய ஸ்டேட்மெண்ட்ஸையும் நம்பாதீங்க. அப்போது ஒரு 2.5 வருஷமாவது தாக்கு பிடிக்கக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இருக்கணும். மேற்கொண்டு தேவைப்பட்டால் முதலீடு போடக்கூடிய வழிமுறை இருக்கணும். இந்த 4 லக்னங்கள் மீனம், மிதுனம், கன்னி, தனுசு, இந்த 4 லக்னம் போகும்போது இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல் என்னென்னா, இது வந்து சைஃபன் சொல்லுவாங்க ரைட்டுங்களா, அப்படியே ட்ரெயின் ஆகிற மாதிரி, புதக்குழின்னு சொல்லுவாங்க. இந்த புதக்குழியில் போடுற மாதிரி நீங்கள் எவ்வளோ பணம் போட்டிங்கனாலும் அது வாங்கிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு மட்டும் என்ன தோணுன்னா, நான் எப்படியும் ஜெயிச்சிருவேன், மேற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ணால் ஜெயிச்சிருவேன்னு ஒரு நம்பிக்கையிலேயே ஓடுவீங்க பாருங்கள்.
இது உங்கள் கையில் என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்கோ, கடன் எங்கெல்லாம் வாங்க முடியுமோ அவ்வளோவையும் வழித்து தொடச்சி கொண்டு வந்து பிஸ்னஸில் போட்டு அதை மேற்கொண்டு எடுக்க முடியாது. சார் பணம் இருக்குது சார், 100 கோடி ரூபா எனக்கு வர வேண்டி இருக்குது, ஆனால் என் கிளைண்ட்டிருந்து எனக்கு வரல, அந்த பணம் வந்தாலே நான் கோடீஸ்வரன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க பல பேரை பார்த்துருக்கேன். இந்த 4 லக்னங்களில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தெரியும். அதனாலேயே நிறைய முதலீடு போடுறதுக்கான அவசியங்கள் தோணும். நீங்கள் காலம்னா முதலீடு போடக்கூடாது. இருக்கிற பிஸ்னஸை ரன் பண்ண தெரியணும். ஒன்று நீங்கள் இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு மகரத்துலேயே ஆரம்பிச்சிட்டேன் சார், இப்போ நான் மீனை வந்துட்டேன், உங்களுக்கெல்லாம் அனுபவம் இருக்கும், தொழில்னா என்னன்னு தெரியும், அதனால் ஒரு கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனால தான் 20 வருஷம் தாக்கு பிடிச்சிருக்கீங்க ஒரு தொழிலில். ஆனால் இந்த மீனத்துக்கு என்ட்ரான உடனே தேவைகள் பிஸ்னஸை அப்டேட் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். அடுத்த விஷயம், 20 வருஷத்துக்கு மேலே ரன் பண்ண பிஸ்னஸ் அவுடேட் ஆகிருக்கும். அப்டேட்டு இங்கே பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து கும்பத்தில் பண்ணியிருக்கணும் அப்டேட்டு. நீங்கள் வந்து மீனத்தில் வந்து அப்டேட் பண்ணுறேன்னு ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் செட்டப்பை மாற்றினாலே அங்கே எல்லாமே மாறி போய்டும். அந்த செட்டப் மாற்றினதனுடைய தன்மையினாலேயே அந்த பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகும். இப்போ இங்கே மேற்கொண்டு முதலீடு போடக்கூடாத இடங்கள், தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, முதலீடு மேற்கொண்டு தொழிலில் போடக்கூடாது. முதலீடு போட போட அது சைஃபன் ஆகுமே தவிர அது உங்களுக்கு காலனாக்கு திரும்ப ரிட்டர்ன்ஸ் தராது அப்படிங்கிறது தான் இங்கே நிகழ்வு. அப்போது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இன்கம் வந்துட்டுருக்கு, வர்ற வரைக்கும் ரன் பண்ணுங்கள். மேற்கொண்டு இதில் இன்கம் தேராதுன்ற காலகட்டத்துக்கு முன்னாடியே மேற்கொண்டு பணம் போட்டால் தான் அப்படின்னு எப்போ வருதோ அப்போ கைமாற்ற வேண்டிய இடம் வந்துருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பிஸ்னஸை கைமாற்றி விடணும். அதுதான் நல்ல புத்திசாலிக்கான ஒரு அழகாக இருக்கும். இந்த 4 லக்னங்கள் போகும்போது அந்த அவசியம்தான் வரும். பொதுவாக அந்த நேரம் வந்ததுன்னா கை விட்டுட்டு காசை சேஃப்டி பண்ணிவிட்டு வந்த லாபமோ இல்லை விற்று வந்த வருமானத்தை டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டுட்டு சேஃபாக உட்கார்றது புத்திசாலித்தனம். இல்லை ரன் ஆகிற வரைக்கும் ரன் பண்ணுங்கள், ரன் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. ஆனால் என்ன, ஒரு பிஸ்னஸை ஒரு 20 வருஷம் ரன் பண்ணி 25 வருஷம் ரன் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணணுன்னா பண்ணிட முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு கலெக்ட் பண்ண வேண்டிய பணம்லாம் வராமல் போய்டும். அப்போ அதை கலெக்ட் பண்ணுற வரைக்குமாவது நீங்கள் ஷோ ரன் பண்ணணும். மேற்கொண்டு கடன் கொடுக்கக்கூடாது, மேற்கொண்டு முதலீடு போடக்கூடாது. அதுலேருந்து கறக்க வேண்டியதை கறக்கணும், வெளியில் எடுக்க வேண்டியதை எடுத்து சேஃப்டி பண்ண வேண்டிய நேரம் இது. கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்கும். இந்த லக்னங்கள் போகும்போது தொழில் பண்ணக்கூடாதுன்னு மாத்திரம் சொல்கிறாங்க. ஏன் அதோட ரீசன் அப்படிங்கிறதான் இப்போ சாந்தகுமார் சார் மூலமாக விளக்கப்பட்டது. இது எங்களுக்கு தெரியும், ஆனால் எந்த அளவு நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிய வைக்க முடியும். ஏன்னா அது வெளியிலேருந்து பார்க்கும்போது ஜஸ்ட் மேலோட்டமாக தெரியும், உள்ளுக்குள்ளே இவ்வளோ ஒரு கருத்து, இவ்வளோ ஒரு ரகசியம் இருக்குது அப்படிங்கிறது கூட சொல்லுவேன். அதை வந்து நீங்கள் முழுமையாக உணர்ந்தால்தான் இதை வந்து நீங்கள் விளக்குவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்வி பதில். ரொம்ப ரொம்ப நன்றி சார். அழகான விளக்கம், அருமையான விளக்கம். இந்த உபய லக்னங்கள்னு சொல்லுவாங்க, இல்லைனா நம்மளுடைய லக்னம் அக்ஷய லக்னம், மிதுன லக்னம், கன்னியா லக்னம், மீன லக்னம், இந்த லக்னங்கள் போகும்போது தொழில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்குண்டான அருமையான விளக்கம். நன்றி சார். நன்றி.